ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹாரிஸ் கிச்சன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இது காலையில் 6 மணிக்கு ஒரு வியூ மொட்டை மாடியில் வச்சு எடுத்தேன். நல்லா லேசாக குளிர்ந்த காற்றடிச்சிட்டு நல்லா இருந்துச்சு. இன்றைக்கி நம்ம வீடியோவில் நான் என்ன உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன்னா, வேலைக்கு போகிறவங்களுக்கு என்ன மாதிரி சின்ன சின்ன டிப்ஸ் ஃபாலோ பண்ணுறதுனால நம்ம வீடு எப்போவுமே நல்ல நறுமணமாக இருக்கிறதுக்கு என்ன பண்ணலான்றது தான் நான் உங்களுக்கு சின்ன சின்ன டிப்ஸில் ஷேர் பண்ணியிருக்கேன். இது கண்டிப்பாக உங்களுக்கு யூஸாக இருக்கும்னு நினைக்கிறேன். அது போக எப்பவும் போல் நம்ம கிச்சனோட குக்கிங் ரெசிபியும் உங்களுக்கு இருக்குது. லன்ச் மெனு இது தான், லன்ச் பாக்ஸ் மெனு. இது ரொம்பவே சிம்பிளாகவும் இருக்கும், ஈஸியான ஒரு இது கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு நான் சும்மா லைட்டாக வீடு எல்லாத்தையுமே நார்மலாக பெருக்கிற மாதிரி பெருக்கி வச்சுட்டேன். அதுக்கப்புறமேலு நம்ம இந்த சோஃபாவுக்கு கவர் போடுறது தான். எப்போவுமே இந்த கவர் மட்டும் நிற்காது, இன்னொரு சைடு சோஃபாவில் இருக்க கவர் எப்போவும் இருக்கும். இது தம்பி தட்டி தட்டி விட்டுக்கிட்டே இருப்பான். இது என்னோடய செடி. லாஸ்ட் வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன், என்னோடய செடி எல்லாத்தையுமே நான் தண்ணி ஊற்றி மாற்றணுன்றதுக்காக ஓரமாக எடுத்து வச்சுருந்தேன்னு. இந்த மாதிரி பவுலில், கிளாஸ் பவுலில் நான் எப்போவுமே எடுத்து வச்சுருப்பேன். நம்ம பெரும்பாலும் நம்மளோட வீட்டில் எல்லாருமே இந்த மாதிரி கண்ணாடி இதில் நிறைய செடிகள்லாம் வச்சு அழகுக்கு வச்சுருப்போம். இதில் ஒரு சின்ன டிப்ஸ் உங்களுக்கு நான் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். இது வெட்டி வேர். நம்ம தலைக்கு எண்ணெய், தலைமுடி நல்லா இருக்கிறதுக்காக எண்ணெய் காய்ப்போம்னா அந்த வெட்டி வேரை 2ஆக கட் பண்ணிக்கோங்க. நீங்கள் தண்ணி ஊற்றி வச்சுருக்கீங்கள செடி, அதில் ஒவ்வொரு பாட்டில்லையும் இல்லை ஒரு பவுல்னாலும் சரி, அதில் இந்த வெட்டி வேரை உள்ளே ஆட் பண்ணிடுங்க. இந்த இதில் பார்த்தா தெரியும், இந்த வெட்டி வேரை உள்ளே ஆட் பண்ணுவோம். இதனால் அந்த வேரில் இருக்க ஊட்டச்சத்து எல்லாமே அந்த செடியோட வேருக்கு போகும். அதே சமயம் தண்ணியும் வாடை அடிக்காது, உங்களுக்கு நல்லா நறுமணமாக இருக்கும். நீங்கள் எப்பப்போல்லாம் தண்ணி மாற்றுறீங்களோ, 2 நாளுக்கு ஒருக்க தண்ணி மாற்றும் போது அந்த பழைய வேரை போட்டுட்டு இந்த புது வேரை போட்டு வச்சுருங்க. இது ஒரு சின்ன டிப்ஸ் தான் உங்களுக்கு. அடுத்தது இப்போ நம்ம நார்மலாக வீட்டில் இருக்கிறவங்கன்னா அவங்க எப்போவுமே கதவை திறந்தே வச்சுருப்பாங்க. அப்போ நம்மளுக்கு காற்று அடிச்சுட்டே இருக்கும். வீட்டில் எந்த ஒரு ஸ்மெல் எதுவுமே, புழுங்கின வாடை அந்த மாதிரி எதுவுமே அடிக்காது. இதுக்கு நான் என்ன ஒரு சின்ன டிப்ஸ் சொல்கிறேன்னா, நம்ம நார்மலாக வீட்டில் இந்த கம்ஃபர்ட்டு, சாஃப்ட் டச்சு அந்த மாதிரி இது எல்லாமே லிக்விட் எல்லாமே நம்ம வச்சுருப்போம். துணிகளுக்கு வாஷ் பண்ணுறதுக்காக வச்சுருப்போம். அதில் ஒரு 5 ரூபா பேக்கெட் இருக்கும் இல்லையா, அந்த பேக்கெட்டே போதும். இந்த சின்ன ஸ்ப்ரேக்கு அது கரெக்டாக இருக்கும். அதை தண்ணியில் மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி ஸ்ப்ரே பாட்டிலில் போட்டுட்டு, சோஃபாவோட துணி பார்த்திங்களா, நம்ம சோஃபா விரித்து வைக்கிறோம்ல, இந்த துணியில் இதை இந்த கம்ஃபர்ட் இது நல்லா ஸ்ப்ரே பண்ணி விட்ருங்க. நம்ம ஸ்ப்ரே எதுக்கு தெளிக்கக்கூடாதுன்னு சொல்கிறோன்னா, தெளித்தோம்னா தண்ணி அதிகமாகிடும். ஸ்ப்ரே பண்ணும்போது நம்மளுக்கு இந்த தண்ணி அதிகமாக படாது. அது மாதிரி இந்த உருண்டை தலகாணி, அதுக்கப்புறம் இந்த ஸ்கொயர் தலகாணிலாம் இருக்கும் இல்லையா, அது எல்லாத்துலேயுமே இந்த ஸ்ப்ரே பாட்டிலை வச்சு அந்த கம்ஃபர்ட் லிக்விடை நல்லா ஸ்ப்ரே பண்ணி கொடுங்க. இப்படி பண்ணுறதுனால என்ன ஆகும்னா, நம்ம காலையில் வேலைக்கு போயிட்டு சாயங்காலம் தான் கதவு திறப்போம். அது வரைக்கும் பூட்டின வீடு பூட்டின மாதிரியே இருக்கும். அந்த ஸ்மெல் இல்லாமல் இருக்கிறதுக்காக தான் நான் இது டிப்ஸ் சொல்கிறேன். அது மாதிரி உங்கள் வீட்டில் இருக்கிற ஸ்க்ரீன் எல்லாத்துலேயுமே நீங்கள் அடிச்சிட்டிங்கன்னா, நீங்கள் காலையில் மூடிட்டு போகும்போது சாயங்காலம் வந்தாலும் உங்கள் வீடு நல்ல நறுமணத்தோடு இருக்கும். இந்த ஒரு டம்ளர் காஃபிக்காக தான் இவ்வளோ கஷ்டம். அந்த காஃபியை நடுவில் குடித்தாச்சு. இப்போ நம்ம சமையலுக்கு பீஸ் புலாவ் தான் பண்ண போகிறோம். அதுக்கு நான் பாஸ்மதி அரிசியில் தான் நான் பண்ண போகிறேன். சீரக சம்பா இருந்தாலும் நீங்கள் அதில் பண்ணிக்கலாம். அதுக்கு இந்த டம்ளர் அளவுக்கு நான் பாஸ்மதி அரிசி எடுக்கிறேன். 1 டம்ளர் அளவுக்கு பாஸ்மதி அரிசி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு பத்தலைன்னா இன்னொரு 1/4 டம்ளர் அளவுக்கு நீங்கள் எக்ஸ்ட்ராவாக எடுத்துக்கலாம். நான் 1/4 டம்ளர் அளவுக்கு எக்ஸ்ட்ராவாக எடுத்தேன், அதனால தான் நான் உங்களுக்கு இதை காமிக்கிறேன். ஒரு சின்ன சைஸ் அந்த ஒரு 1/4 அளவு இந்த இது மட்டும் நான் எடுத்து இதில் போட்டாச்சு. இப்போ இந்த தண்ணியை அலசி ஊற வச்சிடலாம். அது போக பீஸ் புலாவுனால நான் பச்சை பட்டாணி எடுத்திருக்கேன். அதுக்கு ஃப்ரோசன் பட்டாணி எடுக்காதீங்க. இந்த மாதிரி ஒரிஜினல் அந்த இதை எடுத்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஃப்ரோசன்னா உங்களுக்கு அந்த பச்சை கலரில் தண்ணியாக ஆகும். இப்போ ஒரு குக்கரில் எண்ணெய் விட்டுட்டு அதில் சீரகம், பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரியாணி இலை இதை நல்லா தாளிச்சுக்கோங்க. இது புலாவுனால இதுக்கு வெங்காயம் அதிகமாக தேவைப்படாது. ஒரே ஒரு பல்லாரி மட்டுமே நம்மளுக்கு போதும், அதிகமாக எதுவும் வேண்டாம். அப்புறம் 1/2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. இதை நல்லா வதக்கிடுங்க.
அந்த வெங்காயத்தோட கலர் லைட்டாக சேஞ்ச் பண்ணாலே போதும். அதுக்கப்புறம் இதுக்கு ஒரே ஒரு பச்சை மிளகா தான் நான் காரத்துக்கு போடுறேன். குழந்தைங்க எல்லோரும் சாப்பிட்றதுனால ஒரு பச்சை மிளகா போதும். இப்போ கழுவி வச்சு நம்ம அந்த பச்சை பட்டாணியை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். இந்த பட்டாணிக்கு தேவையான அளவு உப்பு மட்டும் போட்டுக்கோங்க. இப்போ நான் 1 டம்ளர் அளவுக்கு அரிசி 1.25 எடுத்துருக்கிறதுனால 2.5 ஊற்றணும். நான் 2.25 அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன். ஒரே ஒரு தக்காளி மட்டும் நீங்கள் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. இதில் தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா கொதி வந்தோடனே அரிசியை வந்து இதில் ஆட் பண்ணிவிட்டு உப்பெல்லாம் பார்த்துட்டு இதை வந்து இப்போ வந்து நம்ம தம் போட போகிறோம். ஒரு 15 மினிட்ஸ்க்கு இதை தம் போட்டாலே போதும். இது ஒரு பக்கம் இருக்கும்போது நான் பக்கத்தில் வந்து முட்டை தொக்குக்கு வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கேன். இதுவும் ஒன்றும் இல்லைங்க, சோம்பு தாளித்து வெங்காயம், தக்காளி, மஞ்சத்தூள், மிளகாத்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கரம் மசாலா போட்டு நல்லா வதக்கி தொக்கு வந்தோடனே அவிச்ச முட்டையே போட்டுருங்க. இதுதான் நம்மளோட சிம்பிளான முட்டை தொக்கு. இப்போ வந்து நமக்கு வந்து பீஸ் புலாவ் வந்து தம் எல்லாம் இறங்கி ஆஃப் பண்ணி இப்போ வந்து ஓப்பன் பண்ணி பார்த்தாச்சு. நம்ம புலாவ் ஒட்டாமல் நல்லா வந்திருக்கு. இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு நீங்கள் உருளைக்கிழங்கு மசாலா இல்லை சிப்ஸு எதுனாலும் வச்சுக்கலாம். நீங்கள் லஞ்சுக்கு வந்து இது ஆஃபீஸ்க்கு இல்லைன்னா ஸ்கூலுக்கு கொடுக்குறதுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். வேலைக்கு போகிறவங்களுக்கு குயிக்கான சமையலாக இருக்கும். இன்றைக்கி நம்மளோட விலாக் வந்து அவ்வளவுதான். நான் ஷார்ட்டாகவே இன்றைக்கி வந்து நான் முடிச்சிருக்கேன் ஒர்க் இருக்கிறனால. நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.